ஹலோ மக்களே, வெல்கம் டு பார்லக்ஸ் சினிமாஸ். 2019ல எந்த ஒரு கமர்ஷியல் பில்டப்பும் இல்லாம ஒரு பக்கா இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரா ஹிட் ஆன படம் தான் காளிதாஸ். இப்போ அதோட இரண்டாம் பாகம் காளிதாஸ் 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் பாகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை. இந்த படம் பழைய காளிதாஸ் அளவுக்கு மிரட்டலா இருக்கா? சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிச்சா? வாங்க டீடைல்டா ரிவ்யூக்குள்ள போகலாம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, சென்னை அவுட்டர்ல ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிற ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு. அங்க ஒரு நியூ இயர் பார்ட்டி செம ஜாலியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அபர்ணதி அனந்தநாக் ஜோடியோட 4 வயசு பெண் குழந்தை திடீர்னு காணாம போகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் போகுது. இன்ஸ்பெக்டர் காளிதாசா நம்ம பரத் மற்றும் ஏசிபியா பவானி ஸ்ரீ விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காணாம போன குழந்தை ஒரு சூட்கேஸ்ல பிணமா கிடைக்குது. இந்த கொலைய பண்ணது அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற புதுமுக நடிகர் அஜய் கார்த்திக் தான்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாததால பிரபல வக்கீல் பிரகாஷ் ராஜ் அவரை ஈஸியா பெயில்ல வெளியில கொண்டு வந்துடுறாரு. அஜய் கார்த்திக் தான் குற்றவாளின்னு பவானிஸ்ரீ ஒரு பக்கம் துரத்த, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பரத் வேற கோணத்துல விசாரிக்க, கொஞ்ச நாள்ல அதே குடியிருப்புல இன்னொரு குழந்தையும் கொடூரமா கொல்லப்படுது. மக்கள்லாம் பேனிக் ஆகுறாங்க. இந்த சைக்கோ கொலைகளை பண்றது யாரு? அஜய் கார்த்திகா இல்ல வேற யாராவதா? இந்த முடிச்சுகளை போலீஸ் எப்படி அவிழ்த்தார்கள் அப்படிங்கிறது தான் காளிதாஸ் 2 படத்தோட பரபரப்பான கதை. படத்தோட பெரிய பலம் பரத் தான். சூப்பர் ஹீரோ பில்டப், பஞ்ச் டயலாக், அறிமுக பாட்டுன்னு எதுவும் இல்லாம தொடர் மன அழுத்தங்களை ஃபேஸ் பண்ற ஒரு யதார்த்தமான போலீஸ் அதிகாரியா ரொம்பவே முதிர்ச்சியா நடிச்சிருக்காரு. ஒரு சீனியர் போலீஸோட அந்த அமைதியான உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அவருக்கு செமையா செட் ஆகியிருக்கு. அவருக்கு ஆப்போசிட்டா அதிகார தோரணையோட ரொம்பவே அக்ரஸிவா வர்ற ஏசிபி கேரக்டர்ல பவானி ஸ்ரீ மிரட்டியிருக்காங்க. பல இடங்கள்ல பரத்தையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அவங்க ஆக்டிங் ஸ்கோர் பண்ணுது. குழந்தைய பறிகொடுத்த அம்மாவை வர்ற அபர்ணதி குறைவான சீன்ஸ் வந்தாலும் இமோஷனலா கரெக்ட் ஆகுறாங்க. பிரைம் சஸ்பெக்டா வர்ற புதுமுகம் அஜய் கார்த்திக் பெருசா டயலாக் இல்லைன்னாலும் அமைதியான பார்வையாலேயே ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ், பூவே உனக்காக சங்கீதா 25 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அபார்ட்மெண்ட் வாசியா வர்ற இவங்களோட கேரக்டர் கிளைமேக்ஸ்ல பண்ற விஷயங்கள் படத்தோட உயிர்நாடி. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, பிரகாஷ் ராஜ் மற்றும் ஆடுகளம் கிஷோர் மாதிரி லெஜெண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கள இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாம். டைரக்டர் ஸ்ரீ செந்தில் முதல் பாகம் போலவே சஸ்பென்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. தேவையில்லாத பாட்டோ ரொமான்ஸோ இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போனது சூப்பர். சுரேஷ் பாலாவோட கேமரா ஒர்க் அந்த அபார்ட்மெண்ட் செட்டப்பை ரொம்ப லைவா, அதே சமயம் ஒரு பதட்டத்தோடவே காட்டியிருக்கு. சாம்சிஎஸ் மியூசிக் பத்தி சொல்லியே ஆகணும். காலை கிழிகிற மாதிரி சத்தம் போடாம சைலன்ஸை யூஸ் பண்ணியே ஒரு கிரைம் த்ரில்லருக்கான அந்த அமைதியான பதட்டத்தை பிஜிஎம் மூலமா ரொம்ப அழகா கடத்தியிருக்காரு. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகலாம். நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வரதால விசாரணை கொஞ்சம் இழுவையா போகிற மாதிரி தோணும். ஆனா படத்தோட கடைசி 20 நிமிஷம், அதாவது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், யாராலையும் ஈஸியா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு எழுதி சீட் நுனியில உட்கார வச்சிட்டாங்க. அந்த கடைசி 20 நிமிஷம்னா இந்த படத்தோட மொத்த ஆன்மாவே. ஒரு நல்ல கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணும், பொறுமையா உட்காந்து அந்த ட்விஸ்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா காளிதாஸ் 2 படத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம். தேர்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருக்க விதம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. நம்ம சேனல் ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க காளிதாஸ் 2 பார்த்துட்டீங்களா? அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.